ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மூத்த வழக்கறிஞர் தோழர் வாஞ்சநாதன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு 15 புதிய நீதிபதிகளை நியமனம் செய்திருக்கிறார்கள். அவங்களுடைய பதவியேற்பு விழா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தர்மாதிகாரி அவங்களுக்கெல்லாம் பிரமாணம் செஞ்சு வச்சார் நேற்று இந்த பதவியேற்பு விழா நடந்திருக்குது. இதை ஒட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் சமூக நீதியும் சமநீதியும் கிடைக்க செய்யும் வகையில் செயல்படணும் நீதிபதிகள் அப்படின்னு சொல்லி இந்த நியமனத்திற்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். ஆனால் நீங்கள் இதில் சமூக நீதியே இல்லை அப்படின்னு குற்றஞ்சாட்டுறீங்க. 3 பெண் நீதிபதிகள் உட்பட பதவியேற்றிருக்கிறாங்க. இந்தியாவிலேயே 13 பெண் நீதிபதிகள் இருக்கிற ஒரே நீதிமன்றம் நம்ம நீதிமன்றம் தான் அப்படின்னு தமிழ்நாடு அரசின் வழக்கறிஞர் விஜயநாராயணன் நேற்று கூட்டத்திலேயே பாராட்டி பேசியிருக்கிறார். என்ன சமூக நீதி கெட்டு போயிருச்சு? ஏன் நீங்கள் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கீங்க? ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி தேர்வு செய்யும் முறை, இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதல் 3 நீதிபதிகள், தலைமை நீதிபதி, அதுக்கப்புறம் இருக்கிற 2 சீனியர் ஜட்ஜஸ் சேர்ந்து அதான் கொலிஜியன்னு சொல்லுவாங்க. அவர்கள் இங்கு வழக்கறிஞர்கள் ப்ளஸ் மாவட்ட நீதிபதிகள் இவர்களை தேர்வு செஞ்சு உச்சநீதிமன்ற கொலிஜியத்துக்கு அனுப்புவாங்க. உச்சநீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள், தலைமை நீதிபதி, அதுக்கப்புறம் இருக்கிற 2 நீதிபதி இவர்கள் சேர்ந்து இந்த 3 பேரும் சேர்ந்து அதை பரிசீலித்து ஒன்றிய அரசுக்கு அனுப்புவாங்க. ஒன்றிய அரசு அதை நியமனம் பண்ணுவாங்க. இதான் ஹைகோர்ட்ல இருந்து போற லிஸ்ட்ல அவங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்களா, இல்ல புதிய நீதிபதிகள் ஏதாவது ஆட் பண்ணுவாங்களா? அப்படிலாம் கிடையாதா? அதுல குறைப்பாங்க, நிறுத்தி வைப்பாங்க, புதுசா ஆட் பண்ண முடியாது. அப்படின்னா இங்க இருந்தா ரெக்கமெண்ட் ஆகி போகணும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ரேசியோ எப்படி அப்படின்னா 3 நபர்கள் 3 நீதிபதிகள் தேர்வு செய்யப்பட்டால் வழக்கறிஞர்கள்ல இருந்து 2 பேர், மாவட்ட நீதிபதியில இருந்து ஒருத்தர், இப்படிதான் 2:1 இப்படிதான் தேர்வு பண்ணுவாங்க. சரிங்களா? உச்ச நீதிமன்ற கொலிஜியமும் அப்ரூவல் பண்ணிருச்சுன்னா அதை ஒன்றிய அரசு பரிசீலிச்சு அவங்க சிலர் நியமிப்பாங்க. நியமிச்சே ஆகணும் எல்லாரையும். ஆனா இந்த ஒன்றிய அரசு அதுக்கு மாறா செயல்படுறாங்கன்றதான் விஷயம். இப்போ இங்கே இப்போ சிக்கல் எங்கே வருதுன்னா, இந்த பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி ஏஜி பேசியிருக்கிறார்ல, இதெல்லாம் நிறைய மாவட்ட நீதிமன்றங்கள்லேருந்து வந்தவங்க. இப்போ 8 பேர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 8 பேரில் ஒரு பெண் கூட கிடையாது வழக்கறிஞர்கள்லேருந்து. மொத்தம் 15 பேர் நியமிச்சிருக்கிறாங்கல்ல, இதில் 8 பேர் வழக்கறிஞர்லேருந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. 7 பேர் மாவட்ட நீதிபதியிலிருந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டதுலேயே சிக்கல் இருக்கு, இங்கே மாவட்ட நீதிபதியில் நியமிக்கப்பட்டதுல சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்னு நான் சொல்கிறேன். அதாவது இந்த 8 பேரில் ஒரே ஒரு பட்டியல் சமூகம் கூட கிடையாது, ஒரே ஒரு பழங்குடி சமூகம் கூட கிடையாது, ஒரு முஸ்லீம் கூட கிடையாது, ஒரு கிறிஸ்டின் கூட கிடையாது. அதே போல் இதுவரை பிரதிநிதித்துவம் வழங்கப்படாத சமூகங்கள், உதாரணத்துக்கு எடுத்துட்டா முக்குளத்தோர் சமூகத்தில் பிரமலைக்கல்லர் சமூகம், அவங்களுக்கு இதுவரை வாய்ப்பே வழங்கப்பட்டதில்லை, அவங்களுக்கு இப்பயும் கொடுக்கல. அப்புறம் மருத்துவர் சமூகம், இதுவரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிரமலைக்கல்லர் ஒரு ஆள் கூட நீதிபதியாக வந்ததே கிடையாது. அவங்களுக்கு வாய்ப்பு தரணும்னு தொடர்ச்சியாக நம்ம பேசுகிறோம், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அதுக்கப்புறம் வண்ணார் சமூகத்தை சேர்ந்தவங்க இதுவரை வந்ததே கிடையாது, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. மருத்துவர் சமூகத்தை சேர்ந்தவங்க வந்ததே கிடையாது, ஆசாரி சமூகத்தை சேர்ந்தவங்க வந்ததே கிடையாது. இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கல்ல, இவங்க யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கல அப்படின்றது தான். அதே போல் இந்த லிஸ்ட்டில் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு போச்சுது, அவர் மறவர் சமூகம், அவரையும் சுப்ரீம் கோர்ட் கொலிஜியை நிறுத்தி வச்சுட்டாங்க. யார் அவர் ஐயப்பராஜன் ஒருத்தர், அவர் பேர் பரிந்துரையாகி போயிடுச்சு. அவருக்கு ஏஜ் ரொம்ப யங்காக இருக்கார் அப்படின்னு ஒரு காரணத்தினால அதை நிறுத்தி வச்சுட்டாங்க. இப்படி இப்போ பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்களை பரிந்துரைச்சாங்களா? பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு அப்பாதுரை என்ற மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரை பரிந்துரைத்தார்கள். அவரையும் ஒன்றிய அரசாங்கம் நிறுத்தி வச்சுட்டாங்க. இப்போ மொத்தம் இங்கேருந்து உச்சநீதிமன்ற கொலிஜியத்திலேருந்து 10 பேர் போச்சு. 10 பேரில் பட்டியல் சமூகத்தவர் நிறுத்தப்பட்டார், ஒரு பெண் நிறுத்தப்பட்டாங்க. இப்போ மக்கள் தொகையில் சரிபாதி இருக்கக்கூடிய பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை. அவங்க அனிதா என்ற ஒரு வழக்கறிஞர், அனிதா ராமசாமின்னு சொல்லி ஒரு வழக்கறிஞர், அவங்க பேரையும் பரிந்துரை பண்ணியிருந்தாங்க.
இங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட் பரிந்துரை பண்ணி அதுக்கப்புறம் உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரை பண்ணி ஒன்றிய அரசாங்கம் நிறுத்திட்டாங்க. இப்போ இதில் 2 விஷயம். முதல்ல இப்படி போன லிஸ்ட்டில் இந்த கொலிஜியம் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற சென்னை உயர்நீதிமன்ற கொலிஜியம் இருக்குல்ல, அதிலேயே உங்களுக்கு ஒரு முஸ்லீம் கூட கிடையாது, ஒரு கிறிஸ்டின் கூட கிடையாது. இதுவரை அன்ரெப்ரசன்டட் கம்யூனிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இதுவரை பிரதிநிதித்துவம் வழங்காத இந்த டிஎன்சி என்று சொல்லப்படக்கூடிய குற்றப்பரம்பரையெல்லாம் பிரித்து ஒரு 64 சாதி வச்சுருக்காங்களா, அவங்க யாருக்கும் இதுவரை வாய்ப்பு கொடுக்கல. இப்பயும் அதில் வந்து வாய்ப்பு கொடுக்கல. இப்போ அருந்ததியர் சமூகம் அவங்களுக்கு அருந்ததியர் சமூகத்துக்கு கொடுக்கல. இதுக்கு முன்னாடி யாராவது இருந்தாங்க? அருந்ததியர் சமூகம் இதுவரை யாரும் நீதிபதியாக இருந்ததே, அட்வொகேட்லேருந்து போய் இதுவரை யாரும் இருந்ததே கிடையாது. அவங்களுக்கும் கொடுக்கப்படல. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிலேருந்து ஒரு முக்குலத்தோர் சமூகத்தை சொன்னார், ஒரு கார்த்திகேயன், 2 கார்த்திகேயன் அதில் அனுப்புனாங்க. அதில் ஒரு கார்த்திகேயனை சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறுத்தி வச்சிட்டாங்க. இப்போ இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, கொலிஜியம் நேர்மையாக செயல்பட்டதா, அரசியல் சட்டப்படி செயல்பட்டதா அப்படின்னா அதுவும் இல்லை. கொலிஜியத்தில் வெளிப்படைத்தன்மை இருக்கா, அதுவும் இல்லை. என்ன அடிப்படையில் கொலிஜியத்தால் இந்த வழக்கறிஞர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க, அதில் ஏதாவது வெளிப்படைத்தன்மை இருக்கா, அதுக்கான தேர்வு முறை இருக்கா, எதுவுமே கிடையாது. அதான் இப்போ பிரச்சனை. இப்போ நீங்கள் ஒரு ஹைகோர்ட்ல இருக்கிற 3 தலைமை நீதிபதி உள்ளிட்ட 3 நீதிபதிகள் அவங்களா வழக்கறிஞர்களை இவங்களை ஜட்ஜ் ஆகிக்கலாம்னு முடிவு பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, அவ்வளோதான். அவங்ககிட்ட யார் யார் பேசுகிறாங்க, எப்படி நடக்குது, இது எல்லாமே பரம ரகசியம். நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை தேர்வு. ஆமாம், இப்போ இதே நீதிபதிகள்கிட்ட பல வழக்குகள் வருது. ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி எப்படி எக்ஸாம் நடத்தணும், யூபிஎஸ்சி எப்படி நடத்தணும், இதெல்லாம் வருது இல்லை. ஆமாம், அதில் தேர்வு ஒரு ஐஏஎஸை தேர்வு பண்ணுறதுக்கு முதல்ல ப்ரிலிமினரி எக்ஸாம் நடத்தணும், அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் நடத்தணும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ நடத்தி தான் ஒரு ஐஏஎஸ்ஸோ ஐபிஎஸ்ஸோ ஐஎஃப்எஸ்ஸோ வர முடியும். ஆனால் நீதிபதிகளுக்கு அப்படி ஏதாவது நடந்திருக்குன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது அதுக்கு விதி இருக்கா? நீதிபதிகள் எப்படி தேர்வு செய்யப்படுறாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? அப்படி ஒரு விதியே இல்லையா? நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் எப்படி தேர்வு செய்யப்பட்டார் சொல்லுங்கள். நீங்கள் ஊடகத்தில் தானே இருக்கிறீங்க. இப்போ ஒரு 15 பேர் வந்திருக்கிறாங்கல்ல, இவங்க எப்படி தேர்வு செய்யப்பட்டாங்கன்னு சொல்லுங்கள். இதில் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை விட்டுருங்க, வழக்கறிஞர்கள்லேருந்து 10 பேரை கொலிஜியம் அனுப்புகிறாங்க. என்ன அடிப்படையில் அனுப்புனாங்க? என்ன தகுதியா, திறமையா, ரிசர்வேஷனா, என்ன அடிப்படையில் அனுப்பியிருக்காங்க? இது எதுவுமே யாருக்கும் தெரியாது. இதில் ரிசர்வேஷனும் இல்லையா? எதுவும் கிடையாது, ரிசர்வேஷன் கிடையாது. அதே போல் வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கறது அப்படின்ற ஒரு முறையும் கிடையாது. இதுவரை யார் இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்து மீதி எவ்வளோ பேர் வரணும் அப்படின்றதுக்கான ஒரு முறையும் கிடையாது. அதனால தான் சொல்கிறோம், இந்த கொலிஜியம் தேர்வு முறையில் அடிப்படை பிரச்சனை என்னென்னா, ஒரு பிரச்சனை இதில் வெளிப்படைத்தன்மை இல்லை. ஆனால் மாவட்ட நீதிபதிகள் நியமனத்தில் அது இதெல்லாம் இருக்கா? மாவட்ட நீதிபதினா அவங்க தேர்வு எழுதி தான் வரணும். 1 2 வரணும். ஒன்று டைரெக்டாக தேர்வு எழுதி இன்டர்வியூ அட்டன் பண்ணி வருவாங்க. ஒன்று. இன்னொன்று மெஜிஸ்ட்ரேட்டாக இருந்து அது எக்ஸாம் எழுதி தான் போகணும். அதுக்கப்புறம் சீனியாரிட்டியில் வருவாங்க. ஓகே, அதில் இடஒதுக்கீடு இருக்கா? இருக்கு. மாவட்ட நீதிபதி வரை இடஒதுக்கீடு இருக்கு. ஓகே, ஹைகோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் மட்டும் இடஒதுக்கீடு இல்லை. இப்போ மாவட்ட நீதிமன்றம் வரை இருக்கிற இடஒதுக்கீடுனால இந்த நாட்டோட நீதித்துறை சீரழிஞ்சு போச்சா? ஏன் ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் வைக்கக்கூடாது? அது ரிசர்வேஷன் இன்னொரு பிரச்சனை. இப்போ அடிப்படையாக கொலிஜியத்தில் என்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன். இந்த கொலிஜியம் அமைப்பே அடிப்படையில் வந்து அது ஒரு நேர்மையான அமைப்பாக இதுவரை செயல்படவில்லை. அது ஒரு பயாஸ்டு அமைப்பாக இருக்குது, ஒரு சார்பு அமைப்பாக இருக்குது. குறிப்பாக நான் வெளிப்படையாக சொல்கிறேன், கொலிஜியம் என்பது அப்பர் கேஸ்ட் கொலிஜியமாக தான் இருக்குதே தவிர எல்லா மக்களுக்குமான கொலிஜியமாக அது இல்லை. அப்போ ஒரு அப்பர் கேஸ்ட், ஹிந்து அப்பர் கேஸ்ட் அமைப்பு அது. நீங்கள் இல்லை, ஹிந்து அப்பர் கேஸ்ட்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ முக்குலத்தோர் மறவர்ன்றீங்க, முக்குலத்தோர்ன்றீங்க, மற்ற இப்போ இவங்க எல்லாமே தங்களை அப்பர் கேஸ்ட் அப்படின்னு தானே சொல்லிக்கிறாங்க. இவங்கெல்லாம் அவன் கொலிஜி அப்படின்னு நினைக்காது. ஹிந்து அப்பர் கேஸ்ட்னா பிராமின் பனியா ஒரு 10% இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் ஹிந்து அப்பர் கேஸ்ட். மற்ற எல்லாமே இவங்கெல்லாம் ஓபிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டியில் தான் வராங்க. இவங்கெல்லாம் ஒரே கேட்டகரி தான். இப்போ 2018 2024 வரை நியமிக்கப்பட்ட உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட விவரங்களை கொடுங்க அப்படின்னு எம்பி வில்சன் வந்து பாராளுமன்றத்தில் கேட்குறாரு, ராஜ்யசபாவில் கேட்குறாரு. அதுக்கு அவங்க விவரம் கொடுக்குற போது கிட்டத்தட்ட 83% பேர் நியமிக்கப்பட்டவர்கள், உயர்நீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள், உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள், மோடி ஆட்சியில் நியமிக்கப்பட்டவர்கள் 83% பேர் அப்பர் காஸ்ட் ஹிந்துஸ். அவங்களோட மக்கள் தொகை என்ன? 10% கூட கிடையாது. ஆனால் 90% இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, மைனாரிட்டிஸ்,
எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு 17% தான் மொத்தமும். இப்போ இதை இப்படியா, இது இன்னைக்கு இல்லை, 1950லேருந்து இன்னைக்கு தான் இப்படி தான் இருக்குது. அப்போ இந்த ஒரு அமைப்பு எல்லாருக்குமான அமைப்பு, அரசியல் சட்டப்படி அமைப்பு அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அது குறிப்பிட்ட ஆளுகளுக்கு மட்டும்தான், குறிப்பிட்ட நபர்களை மட்டும்தான் அவங்க தேர்வு பண்ணி, குறிப்பிட்ட கம்யூனிட்டியை மட்டும்தான் பெரும்பாலும் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா அது ஒரு பயாஸ்டான அமைப்பு, டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்கிறத எப்படி தவிர்க்க முடியும்? ஆர்டிகல் 14 அரசியல் சட்டத்தை பின்பற்றணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லிக்கிட்டே இருக்குது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டத்தின் முன் அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம பாதுகாப்பு. ஆர்டிகல் 15ல் மதம், சாதி, இனம், மொழி அடிப்படையில் பாகுபடுத்தக்கூடாது. இதெல்லாம் ஹைகோர்ட்டு நீதிபதி நியமனத்துக்கு பொருந்தாதா? சுப்ரீம் கோர்ட் நியமனத்துக்கு பொருந்தாதா? ஏன் ஒரு அருந்ததியர் இங்கே தகுதி இல்லாமல் இருக்கிறாங்களா? ஏன் ஒரு பிரமிள கல்லர் தகுதி இல்லாமல் இருக்கிறாங்களா? எந்த பெண்களுக்குமே, வழக்கறிஞர்லேருந்து எந்த பெண்ணுக்குமே தகுதி இல்லையா தமிழ்நாட்டில்? இன்னைக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்களே, இவங்களோட பின்னணி எல்லாம் என்ன? இந்த மாவட்ட நீதிபதிகள் தவிர்த்து 8 பேர் வழக்கறிஞராக ப்ரமோட் ஆகி ஹைகோர்ட்டுக்கு வந்திருக்காங்களா நீதிபதியா? அவங்களோட தகுதி என்ன? அவங்களோட பின்னணி என்ன? ஒரே பின்னணி தான். அந்த 8 பேரில் 6 பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் வழக்கறிஞர்கள். வேற ஒன்றும் கிடையாது. ஆர்எஸ்எஸ் அதனை சார்ந்த அமைப்புகளின் ஆதரவாளர்கள். உதாரணத்துக்கு சொன்னால், மதுரை உயர்நீதிமன்றத்திலேருந்து கோவிந்தராஜன் என்பவர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கிறாரு. அவர் ஆர்எஸ்எஸ் அமைப்புகள், ஏபிவிஎஸ் ஆர்எஸ்எஸோட வழக்கறிஞர் அமைப்பு, அந்த நிகழ்ச்சியில் வெளிப்படையாக அவர் கலந்துக்கிட்டு அந்த ஃபோட்டோலாம் சமூக வலைத்தளங்களில் வெளிவந்துச்சு. அவர் மேலே ஏராளமான புகார்கள் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த கொலிஜியம் அவர் பேரை சேர்க்கவே முடியான்ட்டாங்க. ஆனால் அந்த லிஸ்ட் திரும்பி வந்துடுச்சு. அவர் பேரை சேர்க்காத லிஸ்ட், ஜஸ்டிஸ் எஸ்.எஸ். சுந்தர் இருந்தக்கூடிய ஒரு கொலிஜியம் ஒரு லிஸ்ட் அனுப்புகிறாங்க. அந்த லிஸ்ட்டை முதல்ல திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. என்ன சொல்லி திருப்பி அனுப்பிச்சாங்க தெரியுமா? ஒன்றிய அரசு. ஆமாம், உச்சநீதிமன்றமும் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க, ஒன்றிய அரசும் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னா, இதில் எல்லா சமூகத்துக்கும் பிரதிநிதித்துவம் இல்லை, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டிக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்து அடுத்து ஒரு லிஸ்ட் அனுப்புங்க இப்படின்னு திருப்பி அனுப்புகிறாங்க. இப்போ திருப்பி அனுப்புனதில் அது ஏற்கனவே இருந்த லிஸ்ட் பரவாயில்லைன்னு பாயிருச்சு. இதில் சுத்தமாக 2 பிராமின்ஸ், 8 பேரில் 2 பிராமின். எத்தனை %? 25%. அவங்க மக்கள் தொகை என்ன? 3%. 25% அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த 2 பேரும், ஒருத்தர் சென்ட்ரல் கவர்மெண்டோட மோடி அரசின் டெபுட்டி சொலிசிட்டர் ஜெனரல், இன்னொருவர் அவர் பேர் கோவிந்தராஜன். ஓகே. ரவிக்குமார்னு ஒருத்தர், அவர் புதுச்சேரி பிஜேபி கூட்டணி அரசு இருந்ததில் அதில் கவர்மெண்ட் அட்வொகேட்டாக இருந்தவர். ஓகே. இவங்க 2 பேர். மூணாவது ரமேஷ்னு ஒருத்தர், அவர் சென்ட்ரல் கவர்மெண்டோட மிக முக்கியமான துறையான இடியோட கவுன்சிலர். ஓகே. இவரும் பிராமினா? இவர் இல்லை, இவர் பிராமின் கிடையாது, ரமேஷ் பிராமின் கிடையாது. ஆனால் அவர் இடி கவுன்சில். ஓகே. அடுத்து ரஜினிஷ் பத்தியல்ன்றவர் கேரளாவை சேர்ந்தவர், அவரும் சென்ட்ரல் கவர்மெண்டோட என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரோட கவுன்சில். ஓகே. இடியோட வைக்கில், அவர் இடியோட வைக்கில். இன்னொரு விவேகானந்தன் ஒருத்தர் நியமிச்சிருக்கிறாங்க, அவர் சென்ட்ரல் கவர்மெண்டோட டெபுட்டி சொலிசிட்டர் ஜெனரல், ஒன்றிய அரசோட வழக்கறிஞர் தான் அவர். திலீப் குமார்னு மதுரையில் ஒருத்தர் நியமிச்சிருக்கிறாங்க, அவர் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்டாண்டிங் கவுன்சில். அப்போ 8 பேரில் 2 பேர் பிராமின், 8 பேரில் 6 பேர் சென்ட்ரல் கவர்மெண்டோட பாஜக அரசின் வழக்கறிஞர்கள். அப்போ இதை பாஜக அரசின் வழக்கறிஞர்கள் மட்டும்தான் நியமிப்போம் அப்படின்னா மற்றவங்க வர வேண்டியதில்லைன்னு சொல்லிடலாம்ல. இது என்ன சமூக நீதினு தான் கேட்குறோம். இப்போ நான் இது 2 விஷயம். ஒன்று, ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பாராளுமன்றத்தில் நடந்த விவாதத்தின் போது இந்த பிரச்சனை எழுப்பப்படுது. அதில் ஆகஸ்ட் 1, 2025 லா மினிஸ்டர் அர்ஜுன் ராம் மேக்வால் அவர் என்ன கருத்தை பாராளுமன்றத்தில் பதிவு பண்ணுறாருன்னா, அது தலைப்பே சோசியல் டைவர்சிட்டி இன் ஜுடிஷியரி. இந்த தலைப்பில் தான் அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதில் மோடி கவர்மெண்ட்டு, அவங்க கவர்மெண்டோட நிலைப்பாடை சொல்கிறாங்க. கவர்மெண்ட் இஸ் கமிட்டட் டு என்ஹான்ஸ் சோசியல் டைவர்சிட்டி இன் ஜுடிஷியரி. நீதித்துறையில் பன்மைத்துவத்தை எல்லாருக்கும் பிரதிபலிப்படுத்துறது, எல்லாருக்குமான வாய்ப்பு கொடுக்கறத உறுதி செய்வதில் நாங்கள் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம். அது உறுதியாக எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டிக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட்டில் முக்கியத்துவம் கொடுக்க சுப்ரீம் கோர்ட்டை நாங்கள் ஹைகோர்ட்டை வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ
அப்படி இல்லாத ஒரு லிஸ்ட் போகுதுன்னா ஒன்றிய அரசாங்கம் என்ன செஞ்சுருக்கணும்? நாங்கள் சொன்ன மாதிரி இது இல்லை, இந்த நாடு எல்லாருக்குமான நாடு, ஏற்கனவே அப்படித்தானே ஏற்கனவே அவங்க நிராகரிக்கிறாங்கல்ல, அப்போ திரும்ப போகும்போது நிராகரிக்கணும்ல. அப்போ நிராகரிக்கலை. அப்போ என்னென்னா ஒன்றிய அரசு விரும்பக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. ஏன்னா ஒன்றிய அரசு வக்கீல் தான் இருக்காங்க. ஒன்றிய அரசு அப்போ திருப்பி அனுப்புனது ஏற்கனவே உள்ள லிஸ்ட்டில் ஒன்றிய அரசின் வழக்கறிஞர்கள் இல்லை, அல்லது மோடி அரசாங்கம் விரும்பின ஆட்கள் இல்லை, அல்லது பிஜேபி விரும்பின ஆட்கள் இல்லை. இப்போ அவங்க விரும்பின ஆட்கள் வந்துட்டாங்க. இதுக்கு தான் அது திருப்பி அனுப்புனது. இது நியாயமா சரியா? ஒன்று. ரெண்டாவது விஷயம், ஒரு சாதாரண ஒரு கிளர்க்கு, ஒரு குரூப் 3 ஆஃபீஸர், குரூப் 2 ஆஃபீஸர், குரூப் 1 ஆஃபீஸர், இவங்களுக்கெல்லாம் எப்படி எக்ஸாம் நடக்குது, இன்டர்வியூ நடக்குது, இந்த ப்ரொசீஜர்லாம் இருக்குது. இதை மீறினா நீங்கள் நீதிமன்றம் போய் நிவாரணம் வழங்க முடியும். அதுக்கு உட்பட எல்லாருக்கும் இருக்கு. ஆமாம், ஒரு விஓலேருந்து எல்லாருக்கும், ஆசிரியர் எல்லாருக்கும் இருக்குது. ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு என்ன தேர்வு முறை இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இதை கேட்கணுமா கேட்க வேணாமா? இப்போ நீதிபதிகள், இந்த கொலிஜியத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் அவங்க விரும்புகிற யாரை வேணாலும் பரிந்துரைக்கலாம். அதில் உச்ச நீதிமன்றத்துக்கு போகிற போது அவங்க யாரை வேணாலும் அதை ரெகக்னைஸ் பண்ணலாம். இல்லை லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணி திரும்ப வேற ஆள் எடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லலாம். இதையெல்லாம் தாண்டி அங்கே போனால் ஒன்றிய அரசாங்கம் அதை சுப்ரீம் கோர்ட் கொலிஜியம் கிளியர் பண்ணிட்டா, யார் கிளியர் பண்ணாலும் அவங்களை நியமிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒன்றிய அரசுக்கு உண்டு. அதில் அவங்களுக்கு டிஸ்கிரிஷனே கிடையாது. அதான் ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது. ஆனாலும் 2023 இப்போ தாவேக அரசோட ஸ்டேட் பிபிஆர் இருக்கார்ல, ஜான் சத்யன், அவரும் நீலகண்டன் ஒருத்தர், இவங்க 2 பேரும் 2023 பரிந்துரைக்கப்பட்டாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் கொலிஜியம், சுப்ரீம் கோர்ட் கொலிஜியம் எல்லாம் பரிந்துரை பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க இன்னைக்கு வரை நியமிக்கப்படல. 2வது தடவை உச்சநீதிமன்ற கொலிஜியம் ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரியா நியமிச்சாங்கல்ல, அந்த டயத்தில் ஒரு பிரச்சனையாச்சு. அவங்க இஸ்லாமியருக்கு எதிராக வெறுப்பு பேச்சு பேசினாங்க. ஆமாம், வழக்கெல்லாம் நடந்துச்சு. அப்போ அதில் திரும்ப ரெசல்யூஷன் போடுறாங்க கொலிஜியத்திலேருந்து, ஜான் சத்யனை நியமித்து விட்டு தான் விக்டோரியா கௌரி உள்ளிட்ட மற்றவங்கெல்லாம் நியமிக்கிறோம் அப்படின்னு. இன்னைக்கு வரைய அந்த தீர்மானம் உச்சநீதிமன்றம் அனுப்புனதை ஒன்றிய அரசு எதுவுமே செய்யலை. அவர் மேலே என்ன குற்றச்சாட்டு? மோடிக்கு எதிராக ஒரு ட்வீட் பண்ணார், அவ்வளோதான். இன்னை வரை பண்ண மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், மாணவர் போராட்டம் சொல்லிடுறேன், மாணவர் போராட்டத்தை கேள்வி எழுப்புற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, மாணவர்களை அடிக்கும் போது எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இத்தனை முறை உச்சநீதிமன்றம் அனுப்புனதை இங்கே மட்டும் இல்லை, நாடு முழுவதும் மோடி அரசு விரும்பாத ஒருத்தரும் வர முடியாது. மோடி அரசை கேள்வி எழுப்பணுமா இல்லையா? வழக்கு அங்கே பெண்டிங் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில். அப்போது ஒரு முதுகெலும்புள்ள உச்சநீதிமன்றம் இதை கேட்கணுமா கேட்கக்கூடாதா? அப்போ எளியவர்களிடம் நீங்கள் பாய் வைங்க, வலியவர்களிடம் பதுங்கு வைங்கன்னா இது எப்படி ஒரு இண்டிபெண்டான ஒரு நீதித்துறை அமைப்பு? உச்சநீதிமன்றம் கொலிஜியம் தேர்வு பண்ணி அனுப்பிட்டா ஒன்றிய அரசாங்கம் நியமிக்கணும். ஆனால் இதுவரை பல பேர் நியமிக்கலை, பல பேர் வேணான்னு எழுதி கொடுத்துட்டு போகிற நிலைமை தான் இருக்குது. உச்சநீதிமன்றம் அதை ஏன் கேட்கலை அப்படின்றது தான். இப்படி இருக்கிறதுனால இப்போ என்ன அவமானம் ஆகி போச்சுன்னா, ஹைதராபாத் நல்சார் யூனிவர்சிட்டியில் நல்சார் பல்கலைக்கழகத்துக்கு எப்போதும் பட்டம் கொடுக்கறது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் வருவாங்க, யார் இருந்தாலும் வருவாங்க. ஆனால் இந்த முறை அந்த மாணவர்கள் தலைமை நீதிபதி வரக்கூடாது, நாங்கள் அவர் கையில் பட்டம் வாங்க மாட்டோம் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்கன்னா, இந்திய நீதித்துறையின் மாண்பு எவ்வளோ கீழே போயிருக்கு பாருங்கள். ஒரு சிஜிஐ கையில் வாங்குறது அப்படின்னா, இந்தியாவில் பிரதமருக்கு, குடியரசுத் தலைவருக்கு இணையான ஒரு பொறுப்பில் உள்ளவர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு விரும்புவாங்களா, வெறுப்பாங்களா சொல்லுங்கள்? அந்த அளவுக்கு நீதித்துறையின் மாண்பு கீழே போகிறதுக்கு காரணம் ஒன்றிய அரசு தொடர்பாக உச்சநீதிமன்றம் எடுக்கிற நிலைப்பாடுகள் தான். இதே நீதிபதிகள் நியமனத்தில் அவங்க எதுவுமே செய்யலைன்றதான் விஷயம். இப்போ நியமிக்கப்பட்ட இந்த 8 பேரில் பெண்கள் இல்லையா? ஒரு பெண் கூட கிடையாது. அதே போல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமூக நீதிக்கு எங்கே சிக்கல் வந்திருக்கு அப்படின்னா, ஏற்கனவே 8 பிராமண நீதிபதிகள் இருக்கிறாங்க, இப்போ 2 பேர் சேர்றாங்க, ஒவ்வொரு லிஸ்ட்லேயும் 2 பேர் அனுப்புகிறாங்க. இது எப்படி சரியாக இருக்கும்? அவங்க மக்கள் தொகை என்ன? அவங்க மக்கள் தொகையை விட பல மடங்கு சேர்த்து நீங்கள் அவங்கள நீதிபதி நியமிப்பீங்களா? தமிழ்நாட்டில் முக்குலத்தோர் சமூகம், கவுண்டர் சமூகம், வன்னியர் சமூகம், பட்டியல் சமூகம், இப்படி இவங்கெல்லாம் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய மக்கள், இவங்களெல்லாம் சேர்த்தா கூட 10 பேர் வராது. அப்போ ஒரு சமூகத்துக்கு மட்டும் நீங்கள் இவ்வளவு பிரதிநிதித்துவம் கொடுத்தா இந்த கொலிஜிய சிஸ்டம்ன்றது பயாஸ்டு அப்படின்னு சொல்லாமல், டிஸ்கிரிமினேட்டரி அப்படின்னு சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? ஓகே, இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு சமநீதியும் சமூக நீதியும் நிலைபெற செய்யும் அளவுக்கு நீங்கள் செயல்படணும்
அப்படின்னு நீதிபதிகள் நியமனத்திற்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். நீங்க அதை எப்படி கருதுறீங்க? அதாவது முதல்ல இந்த பிரச்சனையே வந்து அவங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஒரு சமூக நீதி இந்திய அரசியல் சட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு நிர்வாக முறை, நீதித்துறை எல்லாருக்கும் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் அங்கே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இது ஒரு அரசியல் சட்ட அடிப்படையிலான எல்லாருக்குமான நாடு அப்படின்னு. டோட்டலாக இஸ்லாமியர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க. மோடி அரசு வந்ததுலேருந்து இஸ்லாமியர்கள் இவங்க நியமிக்கிறதே கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு இப்போ 4 பேர் எண்ணிக்கையை கூட்டினாங்க, இஸ்லாமியர்கள் நியமிக்கிறாங்களா? அதுக்கு முன்னாடியும் 2 பேர் எண்ணிக்கையை கூட்டினாங்க, அப்போ நியமிக்கிறாங்களா? இப்போ இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் கண்டிப்பாக வந்து அவங்க எதுக்குமே வரக்கூடாது அப்படின்றது ஒரு கொள்கை முடிவு மாதிரி வச்சு செயல்படுத்துறாங்க. ஏற்கனவே மதுரை ஹைகோர்ட்ல இருந்த நிஷா பானு, நீங்க தான் அந்த பிரச்சனையை எழுப்புனீங்க. ஆமாம், அவங்களுக்கும் அநீதி இழைக்கப்பட்டுச்சு. ஆமாம். அதாவது இதான் இந்த நியமனத்துக்கும் அவங்க டிரான்ஸ்ஃபருக்கும் தொடர்பு இருக்கு. ஓகே. நிஷா பானு அவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற கொலிஜியத்தில் இருந்தாங்க. இப்போ அவங்க இருந்தால் மைனாரிட்டி ரெப்ரசன்டேஷனை, விமன் ரெப்ரசன்டேஷனை வலியுறுத்துவாங்க அப்படின்றதுனால அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணி தூக்கி அடிக்கிறாங்க கேரளாவுக்கு. 3வது இடத்தில் இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிஷா பானு இருந்தாங்க. அங்கே இப்போ எத்தனாவது இடத்துல இருக்காங்க? 7 8வது இடத்துல இருக்கிறாங்க. இப்போ அவங்க இருந்தால் இப்போ ஒரு கோர்ட்டில், இப்போ ஹைகோர்ட்டில் யார் சீனியர் அப்படிதானா? இப்போ கேரளா போனாலும் அவங்க இத்தனை ஆண்டு பணியாற்றுறதுனால சீனியாரிட்டியில் வரமாட்டாங்களா? இல்லை, அப்படி வரமாட்டாங்க. அதாவது இந்த ஹைகோர்ட்டில் சீனியாரிட்டியில் இருப்பாங்க, அந்த ஹைகோர்ட்டில் அவங்க சீனியர் கீழே, இவங்களுக்கு முன்னாடி பதவியில் வந்தவங்க இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கீழே தான் அங்கே போகணும். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அங்கேயும் கொலிஜியத்தில் விடாமல் எந்த ஹைகோர்ட்டில் இவங்க போனால் பின்னாடி இருப்பாங்களோ அப்படின்னு பார்த்து சீனியாரிட்டிக்கு பின்னாடி வந்து அனுப்புகிறாங்க. ஆமாம், அவங்க டிரான்ஸ்ஃபரே வந்து ஒரு நல்ல நோக்கத்தில் உள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடையாது. ஏன்னா அவங்க கொலிஜியத்தில் இருந்தாங்கன்னா இந்த நியமனத்தில் எல்லாம் அவர்கள் தலையிட்டு இருப்பாங்க. 3 வருஷம் கொலிஜியத்தில் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 60 70 நீதிபதிகளை மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தை நியமிப்பதில் முக்கியமான பங்கு ஒரு பெண், ஒரு மைனாரிட்டி அவங்க வந்து ரோல் பண்ணியிருப்பாங்க. அதை காலி பண்ணுறதுக்கு அனுப்புனாங்க. இன்றைக்கி வரை அதுக்கு ரீசன் சொல்லியிருக்காங்களா சொல்லுங்கள்? இன்றைக்கி வரை ரீசன் சொல்லியிருக்காங்களா? அப்போ கொலிஜியம் கூட இங்கே எப்படி செட் ஆகணும் அப்படின்றதுக்கு அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு முயற்சி பண்ணி தான் பண்ணுறாங்க. அப்போ இது எல்லாமே ரகசியமாக, எந்த முறையுமின்றி, வெளிப்படைத்தன்மையின்றி விரும்புகிறத செய்யலாம் அப்படின்றதா இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், கொலிஜியம் சிஸ்டத்துக்கு ஒரு மாற்று வேணும். இல்லை, இதில் வந்து தமிழ்நாடு அரசின் வழக்கறிஞராக ஜான் சத்யன் இருக்கிறார். 2 முறை அவர் பெயர் பரிந்துரைக்கப்பட்டும் அவரை நீதிபதியாக நியமிக்காமல் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவரே நேற்று இந்த நிகழ்ச்சிகளை கூட கலந்துக்கிட்டு பேசியிருக்கிறார், நீதிபதி நியமன நிகழ்ச்சியில். இப்போ இது குறித்து அவர் வந்து அரசுக்கு, விஜய்க்கோ அல்லது வந்து அமைச்சர் CTR நிர்மல்குமாருக்கோ இதை தெரிவிச்சிருப்பாரா? இல்லை தெரியாம தான் இப்படி சமூக நீதி சமநீதினு அறிக்கை விடுறாரா விஜய்? அதாவது இந்த நியமனத்தில் முதல்ல நீதிபதிகள் இனி சமூக நீதி சமநீதி அடிப்படையில் செயல்படணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஆனால் நீதிபதிகள் நியமனத்திலே சமூக நீதியும் இல்லை சமநீதியும் இல்லை அப்படின்றத ஏன் கொஸ்டின் பண்ணல? விஜய் அவர்கள் மட்டுமல்ல, திமுக அதை கேட்கல, அதிமுக கேட்கல, காங்கிரஸ் கேட்கல, பாஜக கேட்கல. இப்போ நயினார் நாகேந்திரன் இருக்கிறாரு. நயினார் நாகேந்திரன் தேவர் கம்யூனிட்டி ஆட்களை பிஜேபி கொண்டு வர்றது தான் நயினார் நாகேந்திரன் போட்டிருக்கிறாங்க. ஒரு ஒரு பட்ட சொத்துக்காக பலி போடுறவன் தாண்டா மறவன் அப்படின்னு அப்படி பேசுறாரு. இப்போ வந்து ஒரே ஒரு தேவர் சமூகத்தை சேர்ந்த ஆள் தான் அங்கே இதில் போனாங்க, ஐயப்பராஜ்னு ஒருத்தர், அவரை நிறுத்திட்டாங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் சீனியாரிட்டியில் ஒருத்தர் வந்தார், கார்த்திகேயன், தேவர் சமூகத்தை சேர்ந்தவர், அவரையும் நிறுத்திட்டாங்க. இப்போது தேவர் சமூகத்திலேருந்து ஒருத்தருமே கிடையாது. அதே போல் இப்போ பிரமல கலர் இதுவரை நியமிக்கப்பட்டதே கிடையாது. இதுக்கு நயினார் நாகேந்திரன் குரல் எழுப்புவாரா இல்லையா? அவங்க கவர்மெண்ட் தானே, அவங்க கவர்மெண்ட். சுப்ரீம் கோர்ட்டே ஒன்று நிறுத்திட்டாங்க, அதுக்கும் பேசலை. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆள் நிறுத்திட்டாங்க, சீனியாரிட்டியில் வர்றவரை நிறுத்தவே முடியாது, அதுக்கு அவர் பேச மாட்டார். அப்படின்னா இப்போ தேவர் சமூகத்துக்காரங்க நிறைய பேர் பிஜேபியில் இருக்கிறாங்க, அவர்கள் அடியால் மட்டும்தானான்னு கேட்குறேன். பாஜகவில் உள்ள பார்ப்பனர்களுக்கு அடியால் வேலை பார்ப்பதுக்கு தான் தேவர் சமூகத்தை அங்கே வச்சிருக்கிறாங்களா? ஏன் நயினார் நாகேந்திரன் வாயை திறக்க மாட்டாரு? திருமாறன் ஜி, அவர் பிரமலை கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர், பிஜேபி RSS தான் ஆதரவாளர் தானே, RSS கூட தானே எல்லா வேலையும் பார்க்குறாரு. திருமாறன் ஏன் வாயை திறக்கலை? இதுவரை ஒரு பிரமலை கல்லர் கூட கிடையாது, இல்லை பேச வேண்டியதானே? மதுரை ஹைகோர்ட்டுக்கு நியமிச்சிருக்காங்களா? அப்போ இவர்கள்லாம் எதற்கு இருக்கிறாங்க? அந்த சமூகத்துக்கான பிரதிநிதிகள் இவங்க கிடையாது, இவங்க சொந்த ஆதாயத்துக்கு இருக்கிறாங்க அப்படின்றத அதில் வந்து வெளிப்படையாக தெரியுது. எல் முருகன் இருக்கார், பவர்ஃபுல்லான மினிஸ்டராக இருக்கார், சரிங்களா? அருந்ததியர் சமூகத்தை கொண்டு வர்றதுக்கு தான் அவருக்கு பதவி கொடுத்து எல்லாம் கொண்டு வராங்க.
இதுவரை அவர் காட்டிய வரலாற்றுல சமூக நீதி அப்படின்னு பாஜக சொல்றாங்கல்ல, பாஜக நாங்கள் பொறுப்பெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு. நீதிபதிகள் நியமனத்தில் 1950லேருந்து இப்போது வரை, சுதந்திரம் வாங்கிலேருந்து இன்னைக்கு வரை ஒரு அருந்ததி கூட அட்வொகேட்லேருந்து நியமிக்கப்பட்டதில்லை. என்ன அவர் பண்ணியிருக்காரு, என்ன பேசியிருக்காரு, பேசணுமா இல்லையா? அப்போ இவர்களெல்லாம் பொறுப்பு கொடுக்குறது. இப்போ குடியரசுத் தலைவருக்கு ஒரு எஸ்டி, அவங்க இப்போ எஸ்டி எல்லாம் நியமிக்கப்படவே இல்லை. சுப்ரீம் கோர்ட்டில் எஸ்டி நியமிச்சிருக்காங்களா? கிடையவே கிடையாது. இன்னும் இப்போ ஒரு பெண் ஒரு பெண் கூட இல்லை அட்வொகேட்லேருந்து போகிறவங்கள. குடியரசுத் தலைவர் ஒரு பெண் தானே, கேட்கணுமா இல்லையா? அப்போ இந்த பிரதிநிதித்துவம் எல்லாம் பெயரளவுக்கான ஒன்று தான் தவிர அவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸின் அடிமைகளாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த சமூகத்தின் பிரதிநிதிகள் அல்ல அப்படின்றதான். எல்முருகன் பேசல, நயனா நயந்தன் பேசல, ஒருத்தரும் பேசல, எந்த கட்சியும் பேசல. இப்போ விஜய் சொன்னதுக்கு நான் வரேன். விஜய் அவர்கள் இனி வர்ற நீதிபதிகள், இப்போ வந்திருக்க நீதிபதிகள் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அப்படி நீதிபதியில் இருக்கணும்னாலே எல்லா சமூகத்திலேருந்து பிரதிநிதித்துவம் இருந்தால்தான் அந்த சமூக நீதியும் சமூக நீதியும் இருக்கும். பல்வேறு செக்ஷன்லேருந்து வரணும். அப்போ தான் இந்தியா நீதித்துறை எல்லாருக்குமான ஒன்றா இருக்கும். இப்போ இந்த விஷயத்தில் ஜான் சத்யன் நியமிக்கப்படாத போது இவர் கட்சி தொடங்கியிருக்காரு. அப்போ 2 வருஷம் என்ன பேசினார்? இன்னைக்கு ஏன் பேசலைன்றது ரெண்டாவது. அப்பயே தெரியும்ல, அப்போ இருந்து எத்தனை நீதிபதிகள் நியமனம் இருக்குது, எத்தனை பிரச்சனை நம்ம பேசுகிறோம். நிசாபானு ஒரு மைனாரிட்டி, அவங்கள மாற்றுறாங்கல்ல, விஜய் கட்சி பேச வேண்டியதானே? ஏன் பேச மாட்டாங்க? எங்கள் திமுகவோட லாவணி பாடுறதா உங்களுக்கு வேலையா? இப்போ அடிப்படையில் இந்த சமூகத்துக்கு என்ன தேவையோ அந்த பிரச்சனையை நீங்கள் பேசணும். இப்போ நீட் அளவுக்கு அதை விட இன்னும் நீட்டு சரியா தவறான்னு தீர்மானிக்கிற இடத்துல ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் இருக்கு. அந்த அப்பாயின்மெண்ட் எப்படி? கிட்டத்தட்ட தேர்தல் கமிஷன் போல. தேர்தல் கமிஷன் தவறு செய்தால் கூட அதை கேட்கக்கூடிய இடத்துல சுப்ரீம் கோர்ட் இருக்கு. அப்போ இது எவ்வளோ முக்கியமான அப்பாயின்மெண்ட். இங்கே ஹைகோர்ட்ல இருந்தானே சுப்ரீம் கோர்ட்டு போவாங்க. இந்த விஷயத்தை எந்த கட்சியும் பேசாது. சட்டசபையில் எந்த விவாதமும் இதுக்கு நடக்காது அப்படின்னா இவர்கள் பேசுகிற சமூக நீதி சமநீதி எல்லாம் உண்மை அல்ல அப்படின்றதான். வெற்று அலங்காரத்துக்காக யாரோ எழுதி கொடுக்குற அறிக்கையை கொடுக்கக்கூடாது. உண்மையிலே வேணும்னா இதுக்கு சட்டசபையில் நீதிபதிகள் நியமனத்துக்கான ஒரு விவாதத்தை வைங்க, சட்டசபையில் பேசுங்க, எல்லாருக்கும் அது போட்டோம். கண்டிப்பா. இப்போ இது நேற்று நீதிபதிகள் நியமனம் பதவி ஏற்கும் பொழுது நீதிபதிகள் கோவிந்தராஜன் அப்புறம் ரஜினிஷ் பாத்தியால் ஆகியோர் திருவாசகத்தையும் மகாபாரதத்தையும் திருக்குறளையும் மேற்கோள் காட்டி பேசினார்கள் அப்படின்னு தினத்தந்தியில் ரிப்போர்ட் ஆகிருக்குது. அப்படி பேசலாமா? அடுத்து மதுரையில இருந்து வழக்கறிஞர் திலீப் குமார் நீதிபதியாக இருக்காரு. நீதிபதி திலீப் குமார் திருச்செந்தூர் முருகனை வணங்கி தன்னுடைய பேச்சை தொடங்கினார் அப்படின்னு இருக்குது. இப்போ நீங்கள் ஆர்எஸ்எஸ் நீதிபதிகள்னு சொன்னீங்க, அதுக்கான அப்படியே அப்பட்டமா பதவியேற்புலேயே இது நடக்குதோ? அதாவது இந்தியா ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக சோசியலிச குடியரசு. இங்கே மதன்றது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும். ஒரு அரசு நிகழ்ச்சிகளில் அதை கொண்டு வரக்கூடாது. நீங்கள் வெளிப்படையாக ஒரு மதம் சார்ந்து அந்த கடவுளை சொல்லி நீங்கள் வருவீங்க அப்படின்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்க சொல்லுங்கள்? இதே ஒரு கிறிஸ்தவர் பைபிளின் அடிப்படையில் சொன்னாலும், ஒரு இஸ்லாமியர் குரானின் அடிப்படையில் சொன்னாலும், அல்லாவின் பேரால் என்று சொன்னாலும் சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் அதை வீட்டில் வச்சுக்கோங்க. உங்களை யாராலும் ஒரு மதத்தை பின்பற்றக்கூடாதுன்னு யாராலும் சொல்கிறாங்களா? திருச்செந்தூர் முருகனை கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? வேறு எந்த கடவுளையும் கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? மகாபாரத ஒரு நீதிபதி சொல்கிறாருன்னா மகாபாரதன்றது என்ன? மகாபாரதத்தோட கான்செப்ட் என்ன சொல்லுங்கள்? ஏகலவின் கட்டை விரல் யார் வெட்டினது? சனாதனம் தான் அதனோட கான்செப்ட். ஏற்றத்தாழ்வு தான் மகாபாரதத்தோட கான்செப்ட். நீங்கள் அதாவது ஓபிசி எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் சூத்திர பஞ்சமர்கள் நீங்களாக கற்றுக்கிட்டாலும் வில்வித்தைய உங்கள் கட்டை விரல் துண்டிக்கப்படும் அப்படின்றது தான். அப்போ அந்த துரோணாச்சியார் விருது என்பது ஒரு துரோக விருது, பாகுபாட்டுக்கான விருது. அந்த மகாபாரதத்தை ஒருத்தர் மேற்கோள் காட்டினா அவர் நீதி பரிபாலனத்தில் எப்படி சரியாக இருப்பார் சொல்லுங்கள்? திருக்குறள் எல்லாருக்குமானது, அதை சொல்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் மகாபாரதத்தை நீங்கள் என்ன சொல்கிறது போது அந்த கான்செப்ட் என்பதே பாகுபாடு. அது அரசியல் சட்டத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு உறுதிமொழி எடுக்கிறீங்கள, அரசியல் சட்டத்தின் பேரால் நான் யாரையும் பாகுபடுத்த மாட்டேன்னு. அதற்கு நேர் எதிராக பதவியேற்பிலே மகாபாரதத்தை நீங்கள் சொல்கிற போது அதுக்கு எதிரான கான்செப்டை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது இது சரியா? அப்போ இந்த நீதித்துறையின் மீது மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? நீங்கள் இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நீங்கள் உங்கள் சொந்த கான்செப்டாக அதை வச்சுக்கோங்க. ஒரு நீதிபதியை வருவதற்கு முன்னாடி என்ன கருத்தையோ என்ன வச்சுக்கலாம், எந்த கட்சி கான்செப்டையும் வச்சுக்கலாம். நீதிபதியாக வரும்போது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும். அப்போ தான் மக்களுக்கு நீதி என்பது வெறுமனே வழங்கப்படுவதில்லை, வழங்கப்படுறது மக்களுக்கு தெரியணும். அப்போ ஒரு நீதிபதியோட
ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு நடத்தையும் எல்லாமே சமூகத்தில் இருக்க எல்லாமே அதை வச்சு தான் அவரை மதிப்பிடுவாங்க. இப்போ நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர் ஒரு மாடல் தீபத்தினுள்ள தீபம் ஏற்றுறாரு, ஒரு பிரச்சாரக்குன்னு அறிவிச்சுக்கிறார், காரியகர்த்தான்னு சொல்லிக்கிறாரு. அடுத்து சனாதன தர்மத்தை வழக்கறிஞர்கள் கூட்டத்திலே சொல்றாரு, சனாதன தர்மத்தை மனதில் வைத்து நீதி பரிபாலனம் செய்வேன்னு சொல்றாரு. இப்படி சொல்ற போது இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்கிட்ட வழக்கு வந்தா நீதி கிடைக்க நம்புவாங்களா சொல்லுங்க? அப்போ வெளியில் அப்படி பேசலாமா? அப்படி பேசக்கூடாது. இதுக்கு பெங்களூர் கான்ஃபரன்ஸ் நீதிபதிகள் மாநாட்டில் அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு அவங்க ஒரு விதி சொல்லியிருக்கிறாங்க. அதை உச்சநீதிமன்றம் 2015 ஒரு தீர்ப்பில் உறுதி செஞ்சுருக்கு. அப்படி இருக்கிற போது நீதிபதிகள் தங்கள் விஷயங்களை தங்கள் சொந்த மதமோ வேறு நம்பிக்கைகளையோ வீட்டில் தான் வச்சுக்கணுமே தவிர பொது வழியில் கொண்டு வருவது என்பது அது அரசியல் சட்டத்துக்கு முரணான செயல், உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணான செயல். இப்போ நீதிபதிகள் இந்த பின்னணியிலிருந்து நியமனம் வர்றது இதுதான் சட்ட ரீதியாக சனாதனத்தை நீதிமன்ற தீர்ப்புகளின் வாயிலாக நியாயப்படுத்துவதற்கு ஏதுவாக அமைகிறதா, இல்லை அது என்ன காரணம்? அதாவது ஒரு ஒரு வாழ்நிலை தான் சிந்தனையை தீர்மானிக்கும்னு மார்க்சியத்தில் சொல்லுவாங்க. வட மாநிலங்கள் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் அங்கே இருக்கக்கூடிய இந்து என்று தங்களை நம்பும் மக்கள் அவங்களோட இடஒதுக்கீடு தொடர்பான பார்வை என்ன, தமிழ்நாட்டில் இந்து என்று தங்களை நம்பும் மக்கள் இடஒதுக்கீடு தொடர்பாக இங்கே உள்ள பார்வை என்ன, ரெண்டு வேறையா இருக்குல்ல? ராஜஸ்தானில் அல்லது குஜராத்தில் மாட்டுக்கறி சாப்பிடுவது தொடர்பாக அங்குள்ள இந்துக்களின் பார்வை என்ன, கேரளாவில் மாட்டுக்கறி சாப்பிடுவது தொடர்பாக அங்குள்ள இந்துக்களின் பார்வை என்ன? எல்லா ஹோட்டல்லையும் கேரளாவில் கிடைக்கும். இப்போ ஒவ்வொருவரின் வாழ்நிலை சூழல் எல்லாம் பண்பாட்டு சூழல் எல்லாம் சேர்ந்து அவருடைய சிந்தனையை தீர்மானிக்குது. இப்போ அரசியல் சட்டன்றது ஒவ்வொரு பார்வைக்கும் ஒரு மாதிரி தெரியுது. அப்போ நீங்கள் ஒரு சரியான சூழலில் வளர்ந்தால்தான் ஒரு மத நல்லிணக்க ஒரு சமத்துவ சூழலில் அப்படி ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் பார்வை என்பது அரசியல் சட்ட தன்மையில் இருக்கும். நீங்கள் அப்படி இல்லாத ஒரு மாநிலத்தில் பாகுபாடு பாட்டக்கூடிய பெரும்பான்மைவாதம் பேசக்கூடிய சங் பரிவார அரசியலை தீவிரமாக பின்பற்றக்கூடிய ஒரு மாநிலத்திலிருந்து ஒருத்தர் வராருன்னா அவருடைய பார்வை இயல்பாகவே அப்படி தான் இருக்கும். அதான் சிக்கல். அப்போ நீதிபதிகள் என்பவர்கள் இன்னும் வந்தோடனே அப்படியே மாறிக்கிற மாட்டாங்க. அவங்க வக்கீலாக பிஜேபி கவுன்சிலாக இருந்து அந்த கான்செப்ட்லேருந்தே வராங்க. உடனே அது மாறிடுமா? அவங்களுக்கு ட்ரைனிங் ஏதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. அப்போ நீங்கள் அப்படி நியமிக்கப்படுகிற போது நீதிபதிகள் எல்லா தரப்புலேருந்து எல்லா சிந்தனை கொண்டவர்களே வரணும். ஒன்று. ரெண்டாவது, அரசமைப்பு சட்ட பார்வை கொண்டவர்களை நீங்கள் நியமிக்கணும். அந்த வழக்கறிஞர்கள், நீங்கள் நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர்கள் என்னைக்காவது அரசியல் சட்ட கண்ணோட்டத்தில் பாகுபாடு இல்லாமல் இந்த சமூகம் இருக்கணும், சமூக நீதி இருக்கணும், சமநீதி இருக்கணும் என்னைக்காவது எங்கேயாவது பேசியிருப்பாங்களா? இல்லை, இப்போ நீங்கள் குறிப்பிட்ட வாய்ப்பு மறுக்கப்படுற இப்போ ஜான் சத்யன் போன்றவர்களோ அல்லது மற்றவர்களோ நீதிபதிகளாக பரிந்துரை செய்யப்பட்டு பதவி கிடைக்காதவர்களோ யாருமே எப்பயுமே ஒரு அதிருப்தி தெரிவித்து ஒரு சின்ன பதிவு கூட ஃபேஸ்புக்லேயோ அப்படி வரவே பிரச்சனைக்குரிய விஷயம். யார் இந்த அநீதிக்கு அவங்களுக்கு அது வருத்தமா இல்லையா? அப்ப அவங்களுக்கான ஏதோ தகுதி அடிப்படையில் ஒரு பொறுப்பு அவங்க மட்டும் இல்லைங்க. நான் சொல்றேன், இந்த கொலிஜியன் சிஸ்டம் தொடர்ந்து இப்படி இருக்கிறதுக்கு ஒரு அநீதியான சிஸ்டமாக இருப்பதற்கான அடிப்படை காரணம் என்பது உச்சநீதிமன்ற நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், சிட்டிங் ஜட்ஜஸ்ன்னு சொல்கிறேன், மூத்த வழக்கறிஞர்கள், இதுபோல் லிஸ்ட்டில் போய் அவங்க என்ன பாடுபடுத்தினாங்க இதை வெளியில் சொல்லாதவங்க, வழக்கறிஞர் சங்கங்கள், இவர்கள் முதன்மை குற்றவாளிகள். ரெண்டாவதாக அரசியல் கட்சிகள், ஜுடிஷியரி நம்ம பேசினா நம்ம மேலே அவ்வளோக்கு சிக்கலாயிருமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அரசியல் கட்சிகள். மூன்றாவதாக மற்ற பிரச்சனைக்கெல்லாம் பட்டியல் சமூகத்தோட மோதுறதுக்கு வேகமாக மீசையை திருகிற ஆண்ட பரம்பரை பேசக்கூடிய சாதி அமைப்புகள் மூன்றாவது குற்றவாளியாக இருக்குது, மத அமைப்புகள் நாலாவது குற்றவாளிகளாக இருக்குது. இப்போ அடிப்படையில் இங்கே ஒரு நீதித்துறையில் சமூக நீதி இல்லை, அரசியல் சட்ட கண்ணோட்டத்தில் எல்லாருக்கும் வாய்ப்பு வழங்கப்படல அப்படின்னா முதலில் பேசப்பட அந்த துறையில் இருக்கவங்க. எந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாவது பேசியிருக்காங்களா? ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் கூட நிறைய பேர் பேச மாட்டாங்க. அடுத்து எந்த ஹைகோர்ட் ஜட்ஜாவது பேசியிருக்காங்களா? நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் அவர் கொள்கை எங்கே போனாலும் பேசுகிறாரு. மீதி ஹைகோர்ட் ஜட்ஜ் யாராலும் பேசியிருக்காங்களா? ஜஸ்டிஸ் விஜயகுமார் இருக்கார், அவர் பேசியிருக்காரா? ஜஸ்டிஸ் புகழேந்தி இருக்கார், அவர் பேசியிருக்காங்க. இன்னும் ஏராளமான நீதிபதிகள் இருக்காங்க, அவங்களாம் ஏன் பேச மாட்டாங்க? நீதிபதிகள் நியமனத்தில் தவறாக இருக்குன்னு ஒரு பொது நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் சங்க நிகழ்ச்சியில் கூட பேச வேண்டியதானே? இந்த நீதிபதிகளின் மௌனம் தான் இந்த பிரச்சனைக்கான ஆணிவேர். அடுத்து இந்த நீதித்துறையில்
பெரிய அளவில் சம்பாதிக்கக்கூடிய சீனியர் அட்வொகேட்ஸ். அவங்க அதில் அதில் அக்யூஸ் நம்பர் 2 இந்த சீனியர் அட்வொகேட்ஸ். இந்த சீனியர் அட்வொகேட்ஸ் வாயே திறக்கிறது இல்லை. ஏன்னா வாயை திறந்தால் நாளைக்கு அங்கே ஆர்டர் வாங்க முடியாது. இப்படி இருக்க முடியுமா? ஒரு சீனியர் அட்வொகேட் ரோல் என்ன? சீனியர் அட்வொகேட் அரசியல் சட்டத்தை பாதுகாப்பது தான் அவர்களுடைய முக்கியமான ஒரு பணி. அரசியல் சட்டம் எப்படி பாதுகாக்கப்படும்? எதுக்கு இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி வச்சுருக்காங்க? இண்டிபெண்டன்ட் ஜட்ஜஸ் இருந்தால் தான் அரசியல் சட்டம் பாதுகாக்கப்படும். அதுக்கு எந்த சீனியர் வக்கீலாவது பேசியிருக்காங்களா? மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் 150-200 பேர் இருப்பாங்க. யாராவது பேசியிருக்காங்களா? அவங்க தான் அக்யூஸ் நம்பர் 2. அதற்கு பிறகு இந்த அரசியல் கட்சிகள் பேசாது, பார் கவுன்சில் பேசாது, வழக்கறிஞர் சங்கங்கள் அப்பப்போ சிலதை பேசும், அப்புறம் பேசாது அப்படின்னு. அப்புறம் ஜாதி சங்கங்கள். இப்படி அதாவது ஒரு அநீதி நடக்கிற போது, பாகுபாடு காட்டப்படும் போது அதுக்கு சமூகத்தில் எதிர்வினைன்றது தீவிரமாக இருக்கணுங்க. எதுவுமே எதிர்வினை இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் இது நடந்திருக்குல்ல, யாராவது பேசியிருக்காங்களா சொல்லுங்க? நேற்று பார் கவுன்சில் அசோசியேஷன், பால் கனகராஜ், மற்ற சங்கங்கள் எல்லாரும் போய் இதை வாழ்த்துறாங்க. நான் என்ன சொல்றேன், அது ஒரு மரபு. நீங்க போய் வாழ்த்துங்க, அதை ஒன்றும் சொல்லலை. வெளியில என்ன பேசணும்? இது சமூக நீதி இல்லை, இது சரியில்லைன்னு பேசணுமா இல்லையா? அது ஏன் பேச மாட்டாங்க? எந்த கட்சியாவது பேசியிருக்கா? எந்த கட்சியுமே பேச மாட்டேங்குது. அதான் இப்படி சமூகத்தில் அநீதி நடக்கிற போது, பாகுபாடு காட்டப்படும் போது அமைதி காப்பது தான், அதுக்கு துணை போகிறது தான் நான் சொல்கிறேன். அப்படி நீங்கள் அமைதி காக்காம எல்லாரும் எதிர்த்து பேசினா இது நடக்காது. அப்போ இன்னொன்று, ஒரு மாற்று குறித்து பேச வேண்டும். கொலிஜியத்துக்கு மாற்று ஏற்கனவே என்ஜேஏசின்னு கொண்டு வந்தாங்க. அதில் பிரதமரும் சட்ட அமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் 2 பேர் பிஜேபிக்காரங்க மெஜாரிட்டி வர்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அது ரத்தாயிருச்சு. அப்போ ஒரு இண்டிபெண்ட் பாடி, வெளிப்படைத்தன்மையோடு கூடிய ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜஸ், இங்கே ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜஸை வைக்கலாம், அங்கே ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை வைக்கலாம். அதில் பொதுவான நபர்களையும், அதில் ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெற்றவர், இப்படியான ஒரு குரூப், ஒரு இண்டிபெண்ட் பாடி உருவாக்கி அதற்கான விதிமுறைகளை வகுத்து, இந்த வழக்கறிஞர் இத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், இந்தந்த பார்வை அவருக்கு இருக்கணும், சமூக தொடர்பு இருக்கணும், சமூக தொடர்பாக அவருக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்கணும், புது பிரச்சனைகள் இப்படி கருத்து சொல்லியிருக்கணும், அரசியல் சட்ட கண்ணோட்டம் இருக்கணும். இதையெல்லாம் வைத்து இதுக்கெல்லாம் ஒரு இன்டர்வியூ பண்ணி எடுத்து அவங்க அனுப்புனாங்கன்னா அது சரியாக இருக்கும். அப்படி இல்லாமல் இப்போ இருக்க இந்த கொலிஜியம் சிஸ்டம் என்பது முழுக்க ஒரு பயாஸ்டாக தான் இருக்குது. அது அப்பர் கேஸ்ட் கொலிஜியம் சிஸ்டமே தவிர எல்லாருக்குமானது கிடையாது. இது உறுதியாக மாற்றப்பட வேண்டும். இதுக்கு பேசணும். 1. 2வது, இந்த பிரச்சனை தீர்வதற்கு இன்னொரு வாய்ப்பு அப்படின்னா ரிசர்வேஷன். டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரி வரை ரிசர்வேஷன் இருக்கிற போது ஹையர் ஜுடிஷியரிக்கு ஏன் கூடாது? ஏன் ரத்னவேல் பாண்டியன் இங்கேருந்து போனார்ல, என்ன தீர்ப்பு பூரா தப்பாக எழுதிட்டாரா? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு 1980 தமிழ்நாட்டில் தான் முதல் ஓபிஎஸ் ஜட்ஜு போகிறாரு. அவர் மாதிரி அற்புதமான தீர்ப்பு கொடுத்த ஆள் உண்டா? எத்தனையோ நீதிபதிகள் அது மாதிரி இருந்திருக்காங்க. எத்தனை பெண்கள் போயிருக்கிறாங்க, பெண்கள்லாம் தப்பாக தீர்ப்பு எழுதிட்டாங்களா? பெர்ஃபார்ம் பண்ணலையா? அப்புறம் ஏன் ரிசர்வேஷன் கொடுக்க மாட்டேறீங்க? என்ன பிரச்சனை? 3வது, வெளிப்படைத்தன்மை. இப்படி ஒரு இண்டிபெண்டன்ட் அமைப்பு வந்தால் தான் வெளிப்படைத்தன்மை என்பது இருக்கும். எல்லாரும் அதை கொஸ்டின் பண்ண முடியும். அமெரிக்காவில் ஒரு நீதிபதியை நியமிக்க முன்னாடி அவர் கிரில் பண்ணிடுவாங்க. நாடாளுமன்ற குழு கூப்பிட்டு முழுக்க அவரை கிரில் பண்ணி அவரை பற்றியான பொதுமக்கள் எல்லாம் பார்வைக்கு வச்சு அது காம்பிடென்டான தான் அப்படி எடுப்பாங்க. அப்படி ஏதாவது ஒரு சிஸ்டம் கொண்டு வாங்க. அப்படி இல்லை என்றால் இந்த நீதித்துறை ஏன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் நம்ம 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றலாம், நீதிபதியை மாற்ற முடியுமா சொல்லுங்கள்? அது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். எனவே மற்ற துறையெல்லாம் கவனம் செலுத்துகிறவங்க நீதித்துறை தொடர்பாக எல்லோரும் பேசணும். தான் சொல்லுற வெளிப்படைத்தன்மை நீதித்துறை கொண்டு வரணுன்றது தான் நம்ம இந்த பிரச்சனையை பேசுகிறோம். ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக இந்த நீதிபதிகள் நியமனம், அதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனைகளை குறித்து விரிவாக பேசினதுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி. அன்பார்ந்த தமிழக மக்களே, இன்று நீதிபதிகள் நியமனத்தில் எவ்வாறு தமிழ்நாட்டில் சமூக நீதி புறந்தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 15 பேர் நேற்று பதவியேற்றிருக்கிறார்கள். அதில் 8 பேர் வழக்கறிஞர்களிலிருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 8 பேரில் ஒரு பட்டியல் சமூகம் கிடையாது, ஒரு முஸ்லீம் கிடையாது, ஒரு கிறிஸ்டின் கிடையாது, ஒரு விமன் கிடையாது. இதுவரை பிரதிநிதித்துவம் வழங்கப்படாத பிரமணக்கல்லர் சமூகம், மருத்துவர் சமூகம், ஆசாரி சமூகம், வண்ணார் சமூகம் உள்ளிட்ட யாருக்கும் கொடுக்கல. அதே சமயம் ஏற்கனவே 8 பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் 2 பேர் சேர்த்து 10 பேராக இப்போ மாற்றுறாங்க. அப்படின்னா இங்கே சமூக நீதி, சமநீதி எங்கே இருக்கும்? இப்படி வர்ற நீதிபதிகள் நீதித்துறைக்கு வரும்போது
பல்வேறு பிரச்சனைகள் அதனால் எழுகிறது. அதை ஒட்டித்தான் இன்னைக்கு ஒரு சட்டவிரோதமாக இஸ்லாமியர்களுக்கான மதம் மாறிய இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு முறையான விசாரணையின்றி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதுபோல் பல்வேறு பிரச்சனை இருக்கு. குறிப்பாக வண்ணார் மருத்துவர் சமூகம் மட்டுமல்ல, இன்னைக்கு ஆண்ட பரம்பரைன்னு மீசையை முறுக்கிட்டு இருக்க யாருக்கும் இதில் பிரதிநிதித்துவம் கிடையாது. ஒரே ஒருவர் கொலிஜியம் வரை போனார், அவர் பேரும் நிராகரிக்கப்பட்டது. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிலேருந்து ஒருத்தரை கொண்டு போனாங்க, அதையும் ஒன்றிய அரசாங்கம் நிறுத்தி வைத்து விட்டது. பெண்களுக்கும் பிரதிநிதித்துவம் இல்லை. இப்படியான ஒரு நீதிபதிகள் தேர்வு முறை இருந்தால் எப்படி நம்மளுக்கு நியாயம் கிடைக்கும் என்ற கேள்வியை உங்கள் முன் எழுப்புகிறோம். எனவே இந்த பிரச்சனைகள் எல்லாம் பேசுவதற்கு நீதித்துறையில் சமூக நீதி, சமநீதி என்பதெல்லாம் விவாதிக்க ஆகஸ்ட் 21 சென்னை ஒய்எம்சிஏ திடலில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடக்க இருக்கிறது. அந்த மாநாட்டிலே ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்தான் திரு செல்லமேஸ்வர் அவர்கள். 2018 உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எதிராக வெளிப்படையாக குரல் எழுப்பியவர். 4 நீதிபதிகள் வந்து பேட்டி கொடுத்ததில் அவரும் ஒருவர். அடுத்து நடிகரும் சமூக செயல்பாட்டாளரும் களப்போராளியுமான நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் அந்த நிகழ்விலே பங்கேற்கிறார். தி உயர் பத்திரிகையின் ஆசிரியர் சித்தார்த் வரதராஜன் அவர்கள் பங்கேற்கிறார். நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர்கள் அந்த நிகழ்விலே பேசுகிறார். எனவே இந்த ஆகஸ்ட் 21 மாநாடு என்பது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடு. அந்த மாநாட்டில் அனைவரும் நீங்கள் திரளாக பங்கேற்க வேண்டும் என்று கோருகிறோம்.